காத்துருங்க 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 காத்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காலையிலிருந்து ஒரே பிரச்சனையான ப்ரமோவாக போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு காமெடி ப்ரமோ போட்டிருக்காங்க. பிக் பாஸே விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. அப்போனாக்கா அந்த காமெடி எப்படி இருக்கும்? ஆனால் காமெடிலாம் ஒன்றும் இல்லை, அது கிரியேட் பண்ணிட்டாங்க, காமெடியாக கிரியேட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் வீட்டில் தப்பான ஆன்சர் சொன்னாக்கா அங்கே அது பெரிய காமெடி ஆகிற அளவுக்கு பிக் பாஸ் வீடு இப்போ இருக்கு. அந்த அளவுக்கு மோசமான ஒரு மனநிலைமையில எல்லா ஹவுஸ்மேட்ஸும் இருக்கிறாங்க. ஏன்னாக்கா ஒரே மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. காமெடின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்கனாக்கா அப்போ வந்து எவ்வளோ மன அழுத்தத்தில் இருக்காங்க பாருங்க. வினோத்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி என்று அழைக்கப்படும் நாடு எது? பிக் பாஸ் வந்து யாருக்கு இந்த கேள்வி அப்படின்னும் போது கம்ருதீனுக்கு சார், அவர் தான் எல்லா விஷயத்தையும் நல்லா சொல்லுவார் சார், ஏன்னா எல்லாம் தெரிஞ்சவர் சார், நாளும் தெரிஞ்சவர் சார் அப்படின்ற மாதிரி வினோத் சொல்றாப்புல. கமருதீன் வந்து சுவிட்சர்லாந்து அப்படின்னு தவறான ஆன்சர் சொல்லுவார். அதுக்கு அடுத்து வந்து பார்வதிக்கு போகுது அந்த கேள்வி. பார்வதியும் நியூசிலாந்து அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலாக எனக்கு கூட உண்மையான ஆன்சர் என்னன்னு தெரியல. மக்களே, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இது தவறான ஆன்சர் அப்படின்றதுனா பார்வதியும் கம்ருதீனும் வினோத்தை சொல்ல வைக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க கரெக்டான ஆன்சரா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் கம்ருதீன் சேலஞ்ச் பண்ணினே வினோத் ஒரு ஆன்சர் சொல்லுவாப்புல, தாய்லாந்து அப்படின்னு வரு. அதுக்கு பிக் பாஸே வந்து காத்திருங்கன்ட்டு சிரிச்சிடுறாரு. இவ்வளோ நாள் வரைக்கும் பிக் பாஸ் சிரிச்சதை வந்து இது வரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் லைவ்ல பிக் பாஸ் வந்து சிரிச்சது. ஸோ வினோத் பண்ண காமெடி அந்த அளவுக்கு இருக்கு. பிக் பாஸ் எவ்வளோ ப்ரெஷரில் உட்காந்துருப்பார் பாருங்க. அப்போனா இந்த ஒரு சின்ன விஷயத்த எவ்வளோ பெரிய விஷயமா அவர் காமெடியாக கன்சிடர் பண்ணியிருக்காரு பாருங்க. சாண்ட்ரா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க, என்னன்னாக்கா, சார் வினோத் அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு ஒரு சந்தோஷமா இருந்திருக்காரு சார், அதனால தான் சார் அது சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ரோமோ இப்படி ஒரு சந்தோஷமா போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.